வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சாரியோட ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து காட்டன் சாரீ. இதில் ப்ளவுஸ் இல்லை, ஒயிட் கலரில், அதாவது ஆஃப் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். அதாவது வெறும் எல்லோ பையனை மட்டும் எடுத்திருக்கேன். கைக்கும் டிசைனுக்கும் ஒரு 1/4 மீட்ரு கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் கிளாத்து. இது வந்து சுற்றளவு வந்து 11 இன்ச்சு, உயரம் வந்து 15, நெக்கூட அவ்வளோ 3, ஷோல்ட்ரு 3, உயரம் வந்து 9.5, ஆம்கோல் வந்து 6.5. இப்போ வந்து பேக் சைடு ப்ளவுஸோட உயரம் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி அதிலேருந்து கொஞ்சம் மட்டும் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து சாதாரண ரவுண்ட் நெக்கு தான். பிகினர்ஸால் எல்லாராலையும் முடியும். ஈஸியான நெக் டிசைன் தான் இது. இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த ப்ளவுஸில் வந்து எம்ப்ராய்டிங் இருக்குது. கைக்கும் நெக்குக்கும் மட்டும் ஒரு 1/4 மீட்ரு அளவு கட் பண்ணியிருக்கேன். 1/4 மீட்ரு கொஞ்சம் கொடுத்தா இருக்கும், ஒரு 30 பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சு போடு தையல் போட்டுக்கோங்க. நான் இப்படி தான் எல்லாத்துக்குமே லைனிங் வைப்பேன். சப்போஸ் உங்களுக்கு கட்டிங் வீடியோ லைனிங் நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம சேனலோட லாஸ்ட்டில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ப்ளவுஸ்னால் எப்படி தைக்கணும், ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும், எல்லா அளவுகளோடையும் நான் சொல்லி வீடியோ போட்டிருக்கேங்க. ஆனால் இப்போ ரீசண்டாக நம்ம இப்போ போடுறது வந்து கட்டிங் வீடியோவில் வந்து சுத்தமாக ரீச் ஆக மாட்டேங்குது. அதனால தான் ரொம்ப கம்மியாக நான் சுத்தமாகவே கட்டிங் போடுறதில்ல. டிசைன் ப்ளவுஸ் அளவுக்கு நமக்கு போக மாட்டேங்குது. அந்த ஒரே காரணத்தினால தான் கட்டிங் வந்து நான் நிப்பாட்டிட்டேன். நம்ம சேனலோட லாஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங், ஒரு ப்ளவுஸ்னால் லைனிங் பூனம்ஸ் ப்ளவுஸ்னால் இப்படி தான் தைக்கணும், இப்படி தான் கட் பண்ணி லைனிங் வைக்கணும், எல்லா விவரமுமே சொல்லியிருக்கேங்க. இப்போ நம்ம கேன்வாஸ் எடுத்துக்கலாம். கேன்வாஸ் உயரம் வந்து 14 இன்ச்சுங்க, அகலம் வந்து 6 இன்ச்சு, அதாவது 15 இன்ச்சு ப்ளவுஸோட உயரம். 1 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, 14 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்ச அந்த ரவுண்ட் நெக் இருக்குது பார்த்திங்களா, லைனிங்கு, அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணுங்கள். இப்போ அதிலேருந்து நல்ல வளைவு கொடுத்து இங்கே கீழே வரைக்கும் கொண்டு வந்து இந்த மாதிரி வளைவு கொடுங்க. ஒரு 3 மட்டும் அப்படியே கீழே வந்து லைட்டாக அப்படியே இழுத்து விட்ருங்க. இந்த மாதிரி நம்ம 6 இன்ச்சுங்க, 5.25 வரும். 1/4 இன்ச்சு தான் இந்த ஓரத்தில் கம்மி பண்ணியிருக்கேன். மற்றபடி அது வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போயிடணும். இப்போ இந்த மாதிரி ஊசி குத்தி வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த வளைவு வந்து அழகாக வர மாதிரி பாருங்கள். நல்லா அந்த வளைவு வந்து கரெக்டாக கட் பண்ணுங்கள். இப்போ மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸில் வந்து நான் அந்த சாரியில் கட் பண்ண கிளாத்தில் கை 2க்கும் நான் வச்சு எடுத்துட்டேங்க. மீதி இருக்கிறத இதை அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 கைக்கும் இந்த பூ டிசைன் வர மாதிரி நான் லைனிங் வச்சு எடுத்துட்டு மீதி உள்ளதை இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றிலும் கொஞ்சம் கிளாத்து ஒரு நூலளவு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஒட்டைக்கு கட் பண்ண வேணாம், கேன்வாஸு ஒட்டி கட் பண்ண வேணாம், கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஆனால் நான் எதிர்பார்த்ததோட இந்த ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கலர் காம்பினேஷன் அந்த ஒயிட்டுக்கு, நம்ம ஒயிட்டுக்கு என்ன கலர் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த வைலட் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா அயன் பண்ணியிருக்கோம், சில நேரம் எடுத்துகிட்டு வந்துருச்சுன்னா அது சங்கட்டமாயிரும்.
அதனால் ஒரு தையல் போட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து சன்கிரேப் வந்து ஆஃப் ஒயிட் லைனிங் இருந்தது, அதை கொடுக்குற பைப்பிங்க்கு. ஏன்னா அது வந்து நமக்கு ஃபுல்லாக ப்ளவுஸு எம்ப்ராய்டிங்னால நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது, டிசைன் பண்ண முடியாது, சும்மா ப்ளவுஸு தான் தைச்சிக்க முடியும். முன்பக்கமும் பின்பக்கமும் அதை கொடுத்துட்டு நான் அதிலேருந்து எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா வந்து நம்ம அதில் பைப்பிங்கோ லேடிஸ் வேறு எதுவும் டிசைனோ பண்ண முடியாது. இப்போ சன்கிரேப்பில் பைப்பிங் கொடுத்துக்கலாம். பைப்பிங் தெரியாதவங்களுக்கு நேற்றுக்கு லைவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதில் தெளிவாக நான் லைவாகவே சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி தான் பைப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம த்ரெட்டே இல்லாமல் அழகாக உருட்டு பைப்பிங் பண்ணலாங்க. த்ரெட்டு வச்சு இப்போ பழகிக்கிறாங்க, அது நடுக்கல் மாற்றி செஞ்சு கஷ்டமாயிரும். ஏன்னா வந்து நம்ம சும்மா மெட்டீரியல் மட்டும் வச்சு அழகாகவே பைப்பிங் வைக்கலாம். அதை எப்படின்ற விவரம் எல்லாமே வந்துட்டு இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சப்போஸ் பைப்பிங் வச்சு பழகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். அந்தந்த வளைவு எட்ஜில் நிப்பாட்டி திருப்பிக்கோங்க பைப்பிங்க்கு. இப்போ அப்படியே உருட்டி கொடுக்கலாம். ஒன்று சொன்ன மாதிரி வரணும் பைப்பிங். கொஞ்சம் அந்த வளைவில் அசந்தோன்னா நம்ம கொஞ்சம் அது பெருசாக வந்துடும், ரொம்ப பெருசாக வந்துடும். நமக்கு அந்த நெக்கோட அந்த ஷேப் வந்து நம்ம டிசைன் வந்து மாறி போயிடும். அதனால் வந்து சன்னமாக ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் குண்டாயிட்டாலும் நமக்கு அந்த வளைவு வந்து கரெக்டாக கிடைக்காதுங்க, அதனால சொல்கிறேன். இது வந்து 1/2 இன்ச் வெட்டினீங்கன்னா போதும் கிராஸ் பீஸு, ரொம்ப தேவையில்லை. ரொம்ப அகலம் கொடுத்துட்டிங்கன்னா அது வளைவு அப்படியே அதிகமாக இருக்கும் கிராஸ் பீஸு. அதனால் வெறும் 1/2 இன்ச் மட்டும் கொடுத்துட்டு வாங்க. இப்போ இதை வந்து ஃபுல்லாக மேலே வரைக்கும் கொடுத்துடலாம். இப்போ கொடுத்து முடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒட்டை கட் பண்ண வேணாம், ஓரளவுக்கு கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு பைப்பிங் வரவே இல்லை அப்படின்னா லேஸ் கொடுத்துக்கோங்க. அழகாக இருக்குது பாருங்கள், லேஸ் வச்சுக்கலாம். ஒயிட் கலர் லேஸ் கூட அந்த வளைவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி லைனிங் வச்சு எடுத்துக்கோங்க. மெயின் கழுத்து பீஸ் வந்து கட் பண்ண வேணாம். இப்போ இதை அடையாளப்படுத்திட்டு இப்போ இந்த ப்ளவுஸ் அந்த சாரியில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து சும்மா தையல் அளவுக்கு கிளாத்து விட்டுட்டு, அதாவது 1/4 இன்ச்சில் பாதி எவ்வளோ வரும் அந்தளவு மட்டும் நீங்கள் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணுங்கள். நம்ம தைச்சிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். தைக்க ஆரம்பிக்கும் போது சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து தைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் 2 பக்கமும் ஒன்று சொன்ன மாதிரி வரும். கரெக்டாக இருக்குங்க, அளவு மாற வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து நம்ம லைனிங் கிளாத் வச்சு தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால் அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ சுற்றிலும் ரவுண்ட் நெக்கு தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, போட்டாச்சு. உள் பக்கம் லைனிங் பக்கம் வச்சு தைச்சிருக்கேன் நான், மாற்றி வச்சுட்டிங்கன்னா பிரச்சனையாயிருங்க. அதாவது நல்ல பக்கம் ப்ளவுஸ் பக்கம் வச்சுட்டிங்கன்னா வந்து சங்கடமாயிரும். அதனால லைனிங், அதனால தான் நான் வந்து அந்த கழுத்து கட் பண்ணாத காரணமே. ஏன்னா நம்ம மாற்றி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வேஸ்ட்டாயிரும். நம்ம பிரித்தது வந்து சரி பண்ணி தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மாற்றி வச்சிடாதீங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பி எட்ஜிலேயே அப்படியே நல்ல லைனிங் கிளாத் வெளியில் தெரியாத அளவுக்கு, அந்த ஒயிட் கலர் வந்து நமக்கு தெரியாத அளவுக்கு தையல் போட்டுவாங்க உரத்துலேயே.
பாருங்க செமையாக இருக்குது. இது மட்டுமே விட்டுறலாம், இப்படியுமே விட்டுறலாம். நம்ம இந்த கழுத்துக்கு மட்டும் பைப்பிங் கொடுத்துட்டு விட்டுறலாம். ஆனால் கொஞ்சம் கிராண்டாக தெரியணுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணுறேங்க. இந்த முக்கோணம் ஷேப் வந்து நம்ம முடிச்சு பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் கிளாத்தில். ஏன்னா வந்து நமக்கு நிறைய இருக்குது சாரீ கிளாத்து. இது வந்து நம்ம கொஞ்சம் தான் தேவைப்படும் அயன் பண்ணி நம்ம எடுத்தது. மீதி வந்து நிறையாவே இருக்குது. இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அகலம் 1.5 இன்ச்சு, உயரம் 1.5 இன்ச்சு. சின்னது தான், ரொம்ப பட்டை பெருசாக வேணாம். ஏன்னா இது சின்னதாக கொடுத்தீங்கன்னா தான் அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி உள்ளே தள்ளி தள்ளி ஒரே அளவாக கேப்பு விட்டு கொடுத்துட்டு வாங்க. பிசுறு வந்து கொஞ்சம் ரொம்ப ஒட்டி கட் பண்ண வேணாம். கொஞ்சம் உள்ளே தள்ளி இங்கே பிசுறு இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, அப்போ வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். கையில் பெரிய ஊசி வச்சுட்டு அந்த நூல் இல்லை அந்த பிசுறு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா உள்ளே தள்ளி விட்டு தைச்சிட்டு வாங்க. நமக்கு கரெக்டாக அந்த வளைவு வரைக்கும் 2 சைடும் வச்சிங்கன்னா போதும். கீழே அந்த வளைவு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு தேவையில்லைங்க. இந்த இது வரைக்கும் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்த வளைவுக்கெலாம் சரியாக வராது, அதனால வளைவுக்கு தேவையில்லைங்க. சைடில் இது வரைக்கும் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு அப்படியே சுற்றிலும் நம்ம தையல் போட்டுக்கலாம். அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டிசைன் இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி போடலைங்க. அந்த சைடும் நம்ம அதே மாதிரி இந்த பக்கமும் கொடுத்துடலாம். இல்லை சைடில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஈஸியாக இருந்துச்சுனாலும் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறுமனே பைப்பிங் மட்டும் கூட கொடுத்துட்டு முடிச்சு விட்டுறலாங்க. இப்போ இது அழகாக முடிச்சாச்சுங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம். இப்போ இது வந்து நம்ம முன்னாடியும் எப்பயுமே வந்து நம்ம முன்னாடி கொடுப்போம் இல்லையா, 2ஆக மடித்து கொடுத்துருக்கேன். சிங்கிளாக கொடுக்கலங்க, ரெட்டையாக மடித்து கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் பண்ணலை. ஓரத்தில் கிராஸ் பீஸ் நம்ம இதில் கட் பண்ணி 3ஆக மடித்து அப்படியே வச்சு தைச்சிருந்தேன். பைப்பிங் கொடுக்க வராது, ஏன்னா வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, லேஸான கிளாத்தாக இருக்குது. ரெண்டாவது வந்து நமக்கு மடக்குனால அது சரியாக வரல. அதனால் சும்மா அந்த வயலட் கலர்லேயே நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி அந்த 3ஆக மடித்து ஓடு தையல் போட்டு அதை அப்படியே எட்ஜில் வச்சு ஓரத்தில் வச்சு தைச்சி விட்டேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது சன்கிரேப் தான் எடுத்திருக்கேன் நான். இந்த பக்கம் எப்படி லைனிங் பைப்பிங் கொடுத்தோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம கழுத்துக்கும் பைப்பிங் கொடுத்துடலாம். முன்னாடி இருந்து கொடுத்துட்டு வாங்க. லைட்டாக இழுத்து கொடுங்க, இழுக்காமல் வச்சிடாதீங்க. பைப்பிங் எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இழுத்து கொடுத்து தான் வைக்கணும். இப்போ நம்ம உருட்டி தைச்சிடலாங்க. கை எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சென்டரில் வந்து அந்த பூ கொடுத்துருந்தாங்க, அந்த பூ வர மாதிரி கை 2க்கு வச்சுருக்கேன். இந்த வளைவாக டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு சூட்டாகிற மாதிரி தான் நான் நெக்கும் அந்த மாதிரி வைக்கணும்னு வச்சுருக்கேன். ஏன்னா இதில் வளைவாக இருக்கு இல்லையா, அதனால் நெக்குக்கும் அதே மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு பண்ணேன்.
நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்டுறலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஓரத்தில் கிராஸ் பீஸ் கொடுத்து அப்படியே மூணாக மடித்து தைச்சி விட்ருக்கேன். அழகாக இருக்குது பாருங்கள், ஒன்றும் தெரியாது. இப்போ வந்து நம்ம ஒயிட் கலரில் அந்த லைனிங் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, ஒயிட்டு, அந்த இதில் நான் இந்த டிசைன் கொடுத்துருக்கேன். சும்மா ஒரு 8 இருந்தால் போதும். 2.5 இன்ச்சு அடையாளம் வச்சுக்கோங்க. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நம்ம இந்த மாதிரி முக்கோணமாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். முக்கோணமான்ற கோபுரம் ஷேப்பில் இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸோட கிளாத்தில் சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து வைலட் கலரில் பைப்பிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதுக்கு வைலட் கலரில் பைப்பிங் கொடுத்துக்கலாம் சாரியோட கலருக்கு. இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் அப்படியே பைப்பிங் வச்சு விட்ருங்க. மேலே வர்றப்ப அந்த ஓரத்தில் இந்த பக்கம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே மடித்து தைச்சி விட்றலாம், பிசிறு தெரியாமல். இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த மேலே இருக்க வளைவு இருக்குது பார்த்திங்களா, அதிலேருந்து இந்த முக்கோணம் இந்த ஒயிட் கலர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு தைச்சிட்டு வாங்க. சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த பக்கம் 4 பீஸ், அந்த பக்கம் 4 பீஸ், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா இந்த பைப்பிங் ஒட்டி வச்சுட்டு வாங்க. நமக்கு வந்து அந்த பைப்பிங் தான் அடையாளம், ஒயிட் கலரு, அந்த அளவுக்கு நம்ம வச்சு அந்த ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு அப்படியே ரவுண்டாக தைச்சிட்டு வாங்க. இதுக்குமே நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி 3ஆக மடித்து ஒரு ஓரத்தையில் போட்டுட்டு அப்படியே மேலே வச்சு தைச்சிட்டேன். முன்னாடி கழுத்துக்கு கொடுத்த மாதிரி இதுக்கும் கொடுத்துட்டேன். இப்போ அப்படியே மடித்து தையல் போட்டு வாங்க. ரவுண்டாக தைச்சி முடிச்சுட்டு உள்ளே திருப்பி அந்த பிசுறு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஓரளவுக்கு அந்த தையலை விட்டு கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கிட்டு மடித்து கொடுத்த மாதிரி இங்கிட்டும் மடித்து கொடுத்துட்டு இது திருப்பி இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். கவனமாக கட் பண்ணுங்கள், ப்ளவுஸை வெட்டிடாமல். இதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ வந்து நமக்கு ஒயிட் கலர் மட்டும்தான் தெரியும், அது சென்டரில் நம்ம ஓடு தையல் போட்டதை அதை பிரித்து விட்ருங்க. வித்தியாசமே தெரியாது, சும்மா அந்த ஒயிட் கலர் தனியாக நம்ம வச்சு தைச்சிருக்க மாதிரி தான் தெரியும். அந்த ஓடு தையலை பிரித்து விட்டுட்டு நம்ம வந்து இதை சென்டராக அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே வச்சு சுற்றிலும் ஒரு தையல் போட்டுருங்க.
ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாசி கொடுத்துடலாம். பாசி இந்த கோபுரத்துக்கு மட்டும் ஒரே ஒரு பட்டன், ஜாக்கெட் பட்டன் இருக்கு இல்லையா, அதில் ஒயிட் கலரில் ஒரு பட்டன் செஞ்சு இங்கே மேலே வச்சுட்டேன். கட்டு வச்சு நூலெல்லாம் எங்கெங்கே இருக்கோ அந்த நூலெல்லாம் கட் பண்ணிடுங்க. நூலை கட் பண்ண அளவு ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும். பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ இது எல்லாத்துக்கும், அதாவது வைலட் கலரில் இருக்கிறதுக்கு ஒயிட் கலரில் பாசையும், ஒயிட்டரில் இருக்கிறதுக்கு வைலட் கலர் பாசையும் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்துக்கும் பாசி வச்சாச்சு. இதுதான் சாரீங்க. உள்ள முந்தி இது நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கோலம் போட்ட மாதிரி இருக்குது. இது முன்னாடி பின்பக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாரீக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதில் இருக்க மாதிரி ஓரளவுக்கு ஒத்து வர மாதிரி பண்ணியிருக்கேன் நான். கைக்கு நம்ம பைப்பிங் வச்சு இந்த ஒரு பூ வந்து கைக்கு வர மாதிரி பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. நாளைக்கு ஒரு புது டிசைனோடு பார்க்கலாங்க. தேங்க்யூ.